ரொம்ப ரொம்ப அசிங்கமான ஒரு வேலை. ஏண்டா இந்த டாஸ்கை நல்ல விதமாவே கொண்டு போக கூடாதுன்னு முடிவே பண்ணிட்டீங்களாடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பாத்ரூம் ஷவர்ல வந்து ஸ்கூல்ல எல்லாம் வந்து அசிங்கமா எழுதி வைப்பாங்களே, இல்லைன்னா டீச்சரும் சாரையும் வந்து கம்பைன் பண்ணி எழுதி வைப்பாங்களே, அது மாதிரி வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸும் வைசு லவ் அப்படின்ட்டு இன்னொரு பேர் யாரோ ஒன்று எழுதியிருக்காங்க. அதுக்கு ஒரு ஹார்ட் சிம்பிளும் போட்டிருக்காங்க. இதை பார்த்து பிரின்சிபலும் பிடி டீச்சரும் சரி உடனே ஸ்கூல் மீட்டிங்கை போட்டு இந்த மாதிரி ஒரு கேவலமான செயலா செய்வீங்க, நீங்களாம் ஒரு ஸ்டூடெண்ட்ஸா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதுக்கு தமிழ் டீச்சர் மஞ்சரி என்ன சொல்றாங்க அப்படின்னம்னா, இது யாரு பண்ணாலும் ரொம்ப ரொம்ப அசிங்கமான ஒரு வேலை அப்படின்னு சொன்ன உடனே, ஏற்கனவே நேற்று தர்சிகா வந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணலையா, இன்னைக்கு தர்சிகால இருந்தே பெர்ஃபார்ம் ஆரம்பிச்சிடலாம் அப்படின்ட்டு தர்சிகா ஆரம்பிக்கிறாங்க. நீங்க சொன்ன விதமே வேற மாதிரி இருந்தது, அது ரொம்பவும் வந்து கேட்கிற மாதிரியே இல்ல அப்படின்ட்டு தர்சிகா சொல்ல, அதுக்கு மஞ்சரி நான் உன்னை சொல்லவே கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே தர்சிகா நானும் விசாலும் இப்படி நடந்துக்கிறது தானே உங்களுக்கு எல்லாத்துக்கும் கண்ணு ஊத்துது, எனக்கு இந்த மாதிரி இருக்கணும்னு அவசியமே கிடையாது அப்படின்ட்டு கோச்சிட்டு போற மாதிரி போறாங்க. உடனே ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் பிரின்சிபல் வர்ஷினி வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. நம்மளால ராணுவம் இந்த மாதிரி எல்லாம் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் எப்படியா ட்ரீட் பண்ணுவீங்க, இதெல்லாம் வந்து இந்த சரிப்பட்டு வராது அப்படின்ட்டு வந்து அவங்க ஒரு ப்ரோட்டஸ்ட் பண்றாங்க. உடனே நம்ம வைஸ் பிரின்சிபால் அருண் பிரசாத், அவர் அருண் பிரசாத் வைஸ் பிரின்சிபாலா இல்ல அவர் பியூனா என்னன்னு தெரியல, எல்லார்ட்டையும் வந்து அதிகாரம் பண்றதுக்கு எல்லாத்தையும் போய் கெஞ்சிக்கிட்டு இருக்காரு. அது மாதிரி வந்து பிரின்சிபால்கிட்ட போய் மேம் வார்த்தையெல்லாம் விடாதீங்க மேம், கோவப்படாதீங்க அப்படின்ட்டு வர்ஷினி மேம்கிட்ட கெஞ்சிக்கிட்டே போறாங்க. அது மட்டும் இல்லாம வர்ஷினி இதான் சாக்குன்னு தீபக்க உங்களுக்கு எல்லாம் அறிவே கிடையாதா அப்படின்னு மாதிரி வேற திட்டுறாங்க. இப்படி எல்லாம் பார்த்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வேகமா வந்து பயங்கரமா வந்து ப்ரோட்டஸ்ட் பண்றாங்க. இதுல ராணாவை பார்த்தா அவன் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரியே இல்ல, ஏதோ ரவுடி பையன் மாதிரி இருக்கான் அப்படின்ட்டுலாம் திட்டுறாங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இன்னைக்கும் வந்து பிக் பாஸ்ல ஃபுல்லா வந்து கலகம் தான், அது ஆர்கானிக் கலகம் கிடையாது. பிக் பாஸ் நம்மால் தூண்டி விட்டதுதான். எல்லா சீசனும் இந்த ஸ்கூல் டாஸ்க் வந்து பண்ணா பார்த்துட்டு இந்த சீசன்ல மட்டும் இந்த ஸ்கூல் டாஸ்க் கொஞ்சம் இரிட்டேட்டிங்கா இருக்க மாதிரி வந்து கொஞ்சம் ஃபீல் ஆகுது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.